எல்லோருக்கும் வணக்கம். ஆத்தி நம்ம வாய் வேற சும்மா இருக்காதே அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் தொடர்ந்து ஒரு மாதமாக ஏறி ஒரு மாதத்தினுடைய உச்சியில் இருக்குது சமீபத்தில் மார்க்கெட். அது எப்படி கரடிகளை நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி கரடிகளை நினைக்காம இருக்க முடியல. இந்த சமயத்தில் கரடிகள் வந்தாலும் நம்மளுக்கு தொந்தரவு, வரலினாலும் மார்க்கெட் ஓவர் வேல்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பயம். அப்படி கரடிகளை நினச்சி கொண்டிருந்த இந்த இனிமையான நேரத்தில் மார்க்கெட் இப்போ ஒரு 57 பாயிண்ட் இறங்கி நிற்கிது. ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்கும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. ஒருவேளை பேரலாக ஒரு ஃப்ளாட் சேனல் மாதிரி போட்டு கீழே இது வந்துட்டு அப்புறம் மறுபடியும் மேலே வருதா, அல்லது 2025 ஆல்ரெடி நெருங்கிடுச்சே, இன்னொரு 20 நாள் தானே இருக்குது, அப்படி இப்படின்னு விளையாட்டு காமிச்சிட்டு 2024 நம்மளுக்கு 2025 ஜனவரி சமயத்தில் நம்மளுக்கு Q3 ரிசல்ட் வர வச்சோன்னே அதை பேஸ் பண்ணி விளையாட போகிறானா அப்படின்றது தெரில. பட் நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் ஒவ்வொரு முறையும் உச்சிக்கு போகும் பொழுது ஹெட்ஜிங் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு முறை கீழ் நோக்கி வரும் பொழுதும் மேற்கொண்டு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் தான் எதிர்காலத்தில் லாபம் கிடைக்கும் அப்படின்றதான் தற்போதைய வரலாறு சொல்லுது. நண்பர்களே, நேற்று பல்வேறு FMCG கம்பெனிகளை போட்டு தள்ளின இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அவனும் 8% இறங்கி மற்ற பங்குகளில் 4-5% இறக்கி விட்டுட்டு இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தா ஃப்ளாட்டாக ட்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, ITC, HUL போன்ற பங்குகள் எல்லாமே பெரும்பாலும் ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று இவங்க கொண்டு வந்த அந்த 8% கிராஷ் என்பது இன்னைக்கு இல்லை. IPOக்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி லக் அடித்து நிறைய பேர்த்துக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்லேயும் 40% 50% எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்த IPOக்கள் சமீபத்தில் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா ஒன்றையுமே காணோம். நாளை அந்த IPOக்களினுடைய விளையாட்டு தொடங்குது. விஷால் மெகா மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சாய் லைஃப் சயின்ஸ், ஒன் மோபிக்விக் அப்படின்னு 3 IPOக்கள் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அவங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கண்காணிக்கணும். நண்பர்களே, இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு செய்தி அப்படின்றது ஒன்று படித்தேன். அதாவது இப்போ இந்த ஐடியா ஷேர் அப்படின்றது 8 ரூபா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் 11 ரூபா 12 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி லாக் ஆகி கிடக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னைக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்றது தெரில. ஸோ மார்க்கெட்டில் இது 8 ரூபா 5 பைசாக்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வோடஃபோன் இந்தியானுடைய ஒரு செய்தி என்ன அப்படின்றத நான் ஒன்று படித்தேன். அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 11 ரூபாய் 28 பைசாக்கு அவங்க ப்ரெஃபரன்ஷியல் பேசிஸில் இஷ்யூ பண்ணுறாங்க ஸ்டாக்ஸு. அதன் மூலியமாக அவங்க ரைஸ் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1980 கோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்தெந்த கம்பெனிக்கு ப்ரெஃபரன்ஷியல் இஷ்யூஸ் தர்றாங்களோ அதெல்லாம் வோடஃபோனுடைய குரூப் என்டிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வோடஃபோன் ஆனால் அவங்க மறுபடியும் ஒரு 1980 கோடி புரட்ட போகிறது அப்படின்றது எந்த ப்ரைஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் 28 ரூபாய்க்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கெல்லாம் சாமி ஒன்றை கும்பிட்றோம், எப்படியாவது அந்த 11 ரூபாய் 85 பைசாவாவது மார்க்கெட்டில் கொண்டு வந்து விடு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நேக்கு அமையலை நோக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த ETF பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மா பீஸ்பாவும் கடந்த 4 நாட்களாக என்ன நிலைமையில் இருந்தானோ அந்த நிலைமையிலேயே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இவன் மேல் நோக்கி வரவே இல்லை. நேற்றே இந்த 4 நாளைக்கு முன்னாடி லெவல் வந்துட்டான். இன்றைக்கும் அதை விட கீழே தான் கொஞ்சோண்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நேக்கு அமையலை நோக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த ITBs என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவன் சில நாட்களுக்கு முன்னாடி என்ன லெவலோ அந்த லெவல் நேற்று வந்து உளுந்து இன்னைக்கு காலையில் பார்க்கலையே ஆல்மோஸ்ட் ஒரு 1.36% அப்படின்ற மாதிரி ஏறி வந்துடுச்சு ITBs. ஸோ ஏறிய நியூஸ் ஏதாவது இருக்கா லோ ரேட்டில் இருந்து அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த ETFல ITBs ETF அப்படின்றது ஒரு 1.2% பக்கம் ஏறி இருக்கு. நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். டாடா மோட்டார் இது போன்ற செய்திகள் டாடா மோட்டாருக்கு உதவி தான் செய்யணும். பார்ப்போம் எதிர்காலத்தில் இது உதவி செய்தா இல்லையா அப்படின்ட்டு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2025க்கு அப்புறம் ஜனவரி 2025க்கு அப்புறம் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்னுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 3% ஹைக் பண்ணுவோம். இப்படி இவங்க சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இது ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டியாக எடுத்துகிட்டு ஓகே அவங்களுடைய ப்ரைஸ்லாம் ரைஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுடைய மார்ஜின் பெனிஃபிட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட் ஒரு யூ-டர்ன் போடுமா. எந்த ஒரு ஷேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஏறி இருக்கும் இறங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து யூ-டர்ன் போட்டு வருவான். அந்த மாதிரி எங்காவது இந்த 800 ரூபா ரேஞ்சில் ஒரு யூ-டர்ன் போட்டு கடைசிக்கு ஒரு 1000 ரூபா வரைக்காவது வருமா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் பாவம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, பவரில் ஒரு குரூப் இருக்குது. அதாவது டோரண்ட் பவர், டாடா பவர் பற்றி சொல்ல வேற ஒரு பவர் குரூப் வந்து பணத்தை ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்த ஒரு நியூஸ் வந்த உடனே ஏதாவது தடால் புடலாக ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த டோரண்ட் பவர் அப்படின்ற ஒரு கம்பெனி சாதிச்சதை பாருங்கள்.
இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு 3500 கோடி பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்தது பாருங்க கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். 12,000 கோடிக்கு மேலே அப்ளை பண்ணுறாங்க. 3500 கோடி எங்களுக்கு இருந்தால் போதுன்னு சொல்லி அவங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் 12,000 கோடிக்கு மேலே இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ டாடா பவர் பார்த்தோம், அதானி பவர் பார்த்தோம், ஆனால் கடைசியில் நல்லா பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்கிறது இந்த டோரண்ட் பவர் தான். உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படின்னு ஜென்ரலாக யாராவது என்னை பார்த்து கேட்டால் நயன்தாரா அப்படி இப்படின்னு நான் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் உங்களுடைய ஃபேவரட் யார், அதுலேயும் குறிப்பாக ஆர்பிஐ கவர்னரில் உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படின்னு கேட்டால் நான் மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் தான் சொல்லுவேன். பட் துரதிருஷ்டவசமாக அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு அவரை மறுபடியும் ரெனியூ பண்ணாமல் மிஸ்டர் சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. நமக்கு தேவையெல்லாம் வரக்கூடிய ஒவ்வொரு கவர்னர்களும் முந்தைய கவர்னரோட சிறப்பான ஆளாக தான் நம்ம இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அந்த வகையில் ஏற்கனவே ரெவென்யூ செக்ரட்டரியாக இருந்த சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு தான் இப்போ அவுட் கோயிங் ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் சொல்கிறாரு. நம்ம வரக்கூடிய கவர்னருக்கு என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிபி growth கீழே விடாமல் பார்த்துக்கணும். அது தொடர்ந்து 7%, 8%, 10% தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலேயே போகிற மாதிரி இவர் மெயின்டைன் பண்ணார்னா சக்திகாந்த தாஸ் அவர்கள் மாதிரி இவரும் பெரிய ஆள் ஆகிடுவார். அதே மாதிரி இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ருப்பி டாலருக்கு 2க்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ரேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பேங்க் டெபாசிட்ஸ் மேலே சின்ன கவலை இருந்தது, பெருசாக வளர்ச்சி அடையலையே அப்படின்ட்டு. அப்போ அந்த பேங்க் டெபாசிட்லாம் வளர்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது ஒரு திட்டங்கள் கொண்டு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு பெரிய உதவி செஞ்சார்னா புண்ணியமாக போகும். நண்பர்களே, இந்த சமயத்தில் நைக்கா அப்படின்ற ஷேர் எஃப்என்டோவில் இருக்குது. இந்த ஷேர் எஃப்என்டோவில் இருக்கிறது. இதில் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 தொடர்ந்து கொஞ்சம் ஏறுமுகமாகவே சப்போர்ட் எடுத்துக்கொண்டு வந்திருந்த பங்கு அப்பப்போ கீழே விழுகிறப்ப அந்த சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் ஏறி காமிச்சிருக்கான். அப்போ இந்த முறை அதே மாதிரி ஒரு 160 ரூபா ரேஞ்சிலேருந்து ஒரு 200 ரூபாய் 230 ரூபா அந்த மாதிரி போகுமா அப்படின்ற ஒரு ஆசை இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. அவங்களுடைய ஆசை இந்த வருஷத்தில் இல்லைனாலும் அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்களில் நிறைவேறி ஒரு 230 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நைக்கா ஷேர் மாதிரியே தான் இந்த சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி ஷேர் வச்சுருக்கிறவங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவனு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த 2024-23 பீரியட்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுலேருந்து அவன் பெரும்பாலும் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்போ இந்த முறையும் கொஞ்சோண்டு தான் ஏறி வந்திருக்கான். ஒரு 120 ரூபா அப்படின்ற மாதிரி தான் ஏறி வந்திருக்கான். அது பத்தாது, இன்னும் உன்னுடைய பழைய ரேட் 1600 2000 ரூபா மாதிரி போனீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்ற ஷேர் வச்சுருக்கவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சில ஷேர்களில் போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீட்டி படுத்துருவான். சில ஷேர்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளே தூக்கி கடப்பாறையை போட்ட மாதிரி கீழே இறங்கிடும். ஆனால் இந்த விப்ரோ அப்படின்ற ஷேர் சமீபத்தில் 1:1 போனஸ் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஷேரினுடைய விலை என்னவா இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த 1 மாதத்தில் உச்சத்தில் தான் இருக்குது, கடந்த 6 மாதத்தில் உச்சத்தில் தான் இருக்குது, இந்த 1 வருஷ பீரியடில் பார்க்கும் பொழுதும் உச்சத்தில் தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். 5 இயர் பீரியடில் இவன்லாம் இதுக்கு முன்னாடி 350 ரூபாயெல்லாம் வந்திருக்கான். அதை மட்டும் தாண்டிட்டான்னு வச்சிங்களேன், 350 ரூபாய் இந்த ஸ்டாக் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் சொல்லணும். ஏன்னா இழந்த ப்ரைஸை மீட் எடுத்துட்டான், இடையில போனஸ் கொடுத்துருக்கான், இடையில பைபேக் கொடுத்துருக்கான், இடையில ஏவரேஜ் பண்ணவங்களுக்கு லாபம் கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். சில பேருக்கு லாட்ரியில் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இந்த யுனைடெட் ப்ரூவரிஸ் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு சரிவு அப்புறம் லாபம் வரும். ஸோ ஒவ்வொரு முறையும் சரிவிலிருந்து எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%, 24%, அதே மாதிரி ஒரு 15% அப்படின்றது தொடர்ந்து சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷத்தில் 2024 இந்த யூபிஎல் இப்போ கூட பாருங்கள் சரிவடைஞ்சு கீழே இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஆனால் அது பத்தாது. இதுக்கு முன்னாடி சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி 25%, ஒரு 20%, 15% மாதிரிலாம் சம்பாரிச்சு கொடுத்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இந்த யூபிஎல் ஷேர் வச்சுருக்கிறவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேண்டுதலின்படி இது தொடர்ந்து ஏறி ஒரு 2200 பக்கத்தில் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த யூபிஎல் அப்படின்ற ஷேர். நண்பர்களே, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு ஒரு ஷேர் இருக்குது. அந்த ஷேரினுடைய செய்தி என்ன? இந்த ஷேரினுடைய பாதை என்பது கடினமான முட்கள் நிறைந்த பாதை அப்படின்ற மாதிரி இந்த ஷேரினுடைய பாதை ஒரு குறிப்பிட்ட மேலையும் கீழையும் இருக்கக்கூடிய ஒரு சேனல் பேட்டர்னில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மக்கள் இந்த 2025 இன்னொரு ஒரு மாதம் கழித்து எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த 283 ரூபாயிலிருந்து ஒரு 340 ரூபா வந்துருச்சுன்னா
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே, 2 முறை நீ பண்ணி கொடுத்தியே, இன்னும் ஒரே ஒரு முறை பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி இந்த M&M ஷேர் தன்னுடைய பாதையை பூர்த்தி செய்யுமா அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கின்றது நடக்கணும் கடவுளே அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்னா, என்னைக்கும் இல்லாத திருநாளாக இன்னைக்கு நாம் இண்டியா அப்படின்ற ஷேர் 7% ஏறி இருக்கான். ஃபேக்ட் அப்படின்ற அந்த ஃபெர்டிலைசர் கம்பெனி ஒரு 4% ஏறி இருக்குது. ஸோ ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்லாம் ஏதாவது மொமெண்டம் எடுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பற்றி தான் நம்ம பேசணும். கடந்த 2-3 நாட்களாகவே எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தா மற்ற இண்டெக்ஸ்கள் கிடையாது, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தான். ஏன்னா அதில் பல ஷேர்கள் 10%, 12% எகிரிட்டு இருக்கான். அந்த வகையில் இந்த ரேமண்ட் அப்படின்றது இன்றைக்கி புது வரவு 12% எகிரி இருக்கு. வராக் இன்ஜினியரிங் புது வரவு 11% ஏறி இருக்கு. இந்த ஐடி ஷேர் வச்சுருக்கணும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல மச்சம் இருக்குது. இன்றைக்கும் ஒரு 6% மேல் நோக்கி ஏறி இருக்கான். கிரீவ்ஸ் காட்டன் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு 16% ஏறி மைக்ரோ கேப்ல ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கு. மற்றபடி ஃபேமஸான பங்குகள் சிலது இறங்கியிருக்கு. ஆனால் இதில் பெரிய மன வருத்தம் என்பதே இல்லை. ஒரு 3%, 4% அப்படின்னு இறங்கின பங்குகள் தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு பெருசாக மார்க்கெட்டில் சந்தோஷத்தை தான் நிறைய பங்குகள் கொடுத்துருக்கு. துக்கத்தை கொடுத்த பங்குகள் ரொம்ப கம்மி தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.